இப்போ விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல வந்து 2வது சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய முக்காவாசி சுற்றுப்பயணங்கள் இருந்திருக்கு. அதையே வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இப்போ விஜய்க்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா கூட்டமும் கூடுது. இப்போ சீமான் அவர்களுக்கும் கூட்டம் வரும், ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டம் வரும், எடப்பாடி அவர்களுக்கும் கூட்டம் வரும். கூட்டம் வந்தா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதுது. அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா விஜய் அவர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து சனிக்கிழமை ராமசாமி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை ஐயா ராதா ரவி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இவர் அப்படிதான் இந்த சொல்லுவாங்களே, என்னன்னா தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஞாத்திக்கிழமை ஆனால் வந்துட்டு போகிற 6 மணி ஆனால் ஒரு ஐயோ 6 மணி ஆயிடுச்சா அவன் வருவானே அப்படின்ற மாதிரி, இவர் சனிக்கிழமை அவன் வந்துருவான்டா அவனை வெயிடா அவன் அப்படின்ற மாதிரி ஐயா விஜயனுடைய கதை வந்து போயிட்டுருக்கு. இவர் சனிக்கிழமை ராமசாமி தான், சனிக்கிழமை பிசாசனம் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி இது தேய்ச்சா வருவார்ல, இவர் சனிக்கிழமை ஆனால் உடனே வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான அரசியலை பார்ட் டைம் அரசியலை ஐயா விஜய் அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் பனையூர், ஒர்க்கெல்லாம் பனையூரில் பண்ணுவார், அறிக்கையெல்லாம் பனையூரில் விடுவார். அப்பப்போ தோணும் போது வந்து அரசியல் பண்ணிட்டு பொறுமையாக என்ஜாயாக போவார். இந்த நம்ம தங்கராஜன் எங்கோ கூமாப்பட்டிங்க, இவர் எங்கோ பனையூர் பாருங்க, இங்கே பாருங்க என் வீடுங்க அப்படின்னு டூரிஸ்ட் ஸ்டுடியோ போட வேண்டியதான் பனையூர்லேயே இருந்து.